முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன திட்டங்கள், ஏன்னா இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கீடு வரணும். நீங்கள் காலை உணவு திட்டத்துக்குன்னா அதுக்கு மினிமல் நிதி, இது மாதம் வரணும். இதை என்னென்ன திட்டங்கள்னு கிளாரிட்டியாக சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த சிக்கல் இருக்குது. நிதி நெருக்கடி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகிறது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக யோசித்தாலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதில் பாதியாச்சும் கொடுக்க ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் தட்பவெப்பத்தில் இதை விமர்சிப்பாங்கன்னு தெரியும். விமர்சனம் எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் அவர் தெரிஞ்சே இதை பண்ணியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். பிரேமலதா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணாங்க பாருங்க. இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞர்கள் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னது ஒரு தடுமாற்றம் தான். எதிர்கட்சிகள் வரைக்கும் அந்த சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. எங்கள் ஏரியாவில் டீ குடிக்க போகிறேன், கடையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, சார் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாருன்னா சார் ஒரு 5 லட்சம் கோடியாச்சும் நம்ம தளபதி அடைக்கணும் இல்லை சார், அப்போ நம்ம அடைக்கல நமக்கு அது அவமானம் தானே சார்ங்கிறாங்க. என்னமோ இவர் எடுத்து கட்டுற மாதிரி தான் அது பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. திமுக எதிர்கட்சியாக உட்கார்ந்து போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதா அம்மாக்கே கஷ்டமாக இருந்திருக்கு கடந்த காலத்தில். எஸ்பி வேலுமணி அவர்களின் மீது 3 டிவிஏசி கேஸ் மிச்சம் இருக்குது. ஏன்டாங்க நீங்கள் வந்தால் அவங்கள பிடிச்சி உள்ளே போடுவேன், விசாரிப்போம், ஊழல் பணத்தெல்லாம் மீட்டுருவோம்லாம் சொன்னீங்களே சார், ஏன் பண்ணலன்னு திமுக கேட்கணும். இப்போ விஜய் சாரும் அதையே பண்ணுறாருன்னா அப்போ அவங்க எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிற கேள்வி வரும். யாராவது நிரூபிக்கப்பட்டவர்களா தண்டிக்கப்பட்டவர்களாலாம் ஒரு வேலை கேட்டுற போகிறாங்க. திமுகவில் அப்படி யாரும் தண்டிக்கப்படல, குற்றச்சாட்டுக்கு தான் உள்ளானாங்க. ஆனால் நம்ம ஊழல்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இவங்களுக்கும் அதையே பொருந்தும் இல்லையாங்கிற கேள்வியை தாவேக்கா தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் கருத்தில் கொள்ளணும். ஒஸ்ட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி 3வது சாய்ஸாக பேடு வேர்ஸ்ட்டு இல்லை அதை விட படு ஒஸ்ட்டுங்கிற லெவலுக்கு இருக்கிற ஆப்ஷனாக அது மாறுதாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். வீட்டை தயவு செஞ்சு சென்னைக்குள்ளே மாற்றிக்கிட்டாங்க சார். அட்லீஸ்ட் சட்டமன்றம் நடக்கிற நேரமாச்சு ஏறத்தாழ 17 கிலோமீட்டர் வரணும். அந்த 17 கிலோமீட்டர் உங்களுக்கு சர்க்குலர் செக்யூரிட்டி வேறு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு முன்ன பின்ன இத்தனை வாகனத்தோடு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து போகிறீங்கன்னா டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணுற பொதுமக்களுக்கு அது நரக வேதனையாக இருக்கும். 91-96 இதுதான் ஜெயலலிதா அம்மாவுக்கு சென்னைக்குள்ளே மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவரோட ஆட்சி அமைச்சு இப்போ ஒரு 4-5 நாள் ஆச்சு. இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சிபிஐயினுடைய டி ராமச்சந்திரன் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் பேசும்போது 4 நாள் ஆட்சி நாடே போற்றும் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அடிப்படையில் கொஞ்சம் முதல் முறை அப்படிங்கிறதுனால சில சிக்கல்கள், சில நெருக்கடிகள், சில நெருடல்கள், ஒரு யூட்டர்னும் நடந்திருக்கு. ரத்தன் பண்டிட் அவர்களுடைய அவருக்கு பொறுப்பை கொடுத்து பொறுப்பை அவங்களே வாபஸ் வாங்கியிருக்காங்கிற ஒரு யூட்டர்னும் நடந்திருக்கு. இப்போதான் பழகிறாங்க. ஒரு நர்சரி இல்லைன்னா முதல் முறை இந்த நடக்க பழகிற ஒரு குழந்தை அப்படிங்கிற லெவலெல்லாம் இப்போ நம்ம அவங்கள பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அட்வைசஸ் ஏன் அவரை திரும்ப 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 சிக்கலில் மாட்டி விடுறாங்கன்னு நமக்கு புரியல. அது கவனிக்க தகுந்த ஒரு விஷயம். விஜய் அவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த கவர்னர்கிட்ட இப்போ ஆட்சி அமைக்க வரும்போதே வெறும் 108 கொண்டு போயிருந்தால் நீங்கள் வாங்கியிருந்திருக்கலாம். அதுவே ஒரு வாரம் இழுத்து ரத்தன் பண்டிட் விவகாரத்துக்கு வருவோமே. 3 வகையில் உங்களுக்கு ரத்தன் பண்டிட்டினுடைய அப்பாயின்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு சிக்கலாக மாறியது. அதற்கு பிறகு நீங்கள் அதை வாபஸ் வாங்கியிருக்கிறீர்கள். முதல்ல சோஷியல் மீடியாவில் எந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு இப்படி ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்துறதில் முக்கியமான பங்கு வகித்ததோ, போஸ்டிங் வந்ததுலேருந்து மீம் கண்டென்ட்டு, நீ கொஞ்சம் நெஞ்ச மீம் கிடையாது. எதிர்த்தரப்புங்கிறத தாண்டி உங்கள் தரப்புலேயே ஒரு செகண்ட் யோசிக்கக்கூடிய அளவுக்கு எதுக்கு தளபதி இப்படி பண்ணார், அது என்ன ஓஎஸ்ஜினா பெரிய போஸ்டா, அப்படி முதலமைச்சருக்கு ஆலோசகரா இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு அப்போ அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷனுங்கிற வகையில் மீம்ஸாக இறங்குது. 2வது உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் சட்டமன்றத்தில் அதை கடுமையாக பேசிட்டாங்க. பிரேமலதா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணாங்க பாருங்கள். உங்களுக்கு
இது சொல்கிறாருன்னா ராஜகுருவாக இருந்தால் நீங்கள் பர்சனலாக வச்சுக்கணும், அரசு பதவியில் கொடுப்பீங்களா? இளைஞர்கள் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னது ஒரு தடுமாற்றம் தான். எதிர்க்கட்சிகள் வரைக்கும் அந்த சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஒரு அரசினுடைய ஒரு துறையாக இல்லை அதில் பங்களிப்பில் ஜோதிடத்தை கொண்டு வராதிங்க, அதை ஸ்டேட் என்டிட்டியாக மாற்றாதீங்கன்னு அதிக ஒரு தமிழ் முன்னன் சார்லேருந்து அத்தனை பேரும் பேசுகிறாங்க. இவ்வளோ முடிஞ்சு இதில் ஹைலைட் என்னென்னா, இதில் எதுவும் பேசப்படாதது நீதிமன்றத்தில் இது இன்றைக்கு வழக்காக போய் அரசு தரப்பு இல்லைனாலும் வழக்கறிஞர் தரப்பில் பெரிய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். சட்டப்படி இந்த நியமனம் என்பது இல்லீகல், சட்டவிரோதம், ஆர்பிட்ரி, எந்த விதமான சட்ட விதிகளுக்கும் உட்படாமல் ஏறத்தாழ தான் தோன்றித்தனமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு லாஜிக்காக. மூணாவது வாய்டு, இது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் போட்டு இதை இன்னைக்கு ஆர்கியூவும் பண்ணியிருக்கிறாங்க. நீதிபதிகள் அதை நாளைக்கு பார்க்கலான்னு சொன்ன இடத்துல தான் இவரே வாபஸ் வாங்கியிருக்கிறார். அவங்க தரப்பில் சொல்லுவாங்க, ஒரு யூட்டர்ன் போட்டால் தப்பு இல்லை, அதை நான் மறுக்கலை. ஏன்னா அரசியல் ரீதியிலாக எப்பயுமே திரும்ப அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். அவர் இந்த காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லி அப்புறம் இல்லைன்னு வாபஸ் வாங்கினப்ப அவர் ஒரு தியரி சொன்னார். போருக்கு போகிறோம்னா பின்னாடி பின்வாங்கிறதுக்கு வழியும் பார்த்துக்கணும், அதுவும் ஒரு யுத்த தந்திரம் தான்னாரு. அந்த மாதிரி ஒரு அரசாக நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா திரும்ப நீங்கள் எப்போ வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனால் இவ்வளோ பிளேட்டண்ட்டாக எதிர்ப்புகள் வந்த பிறகு தான் நீங்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஒரு அட்வைசராக உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாருக்குமே கொடுக்காமல் செஞ்சதுங்கிறது ஒரு சர்க்கிளாக பார்க்கலாம். ஆனால் இது ஒன்றும் பெரிய அவமானமானதெல்லாம் கிடையாது. அரசு நிர்வாகத்தில் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு சைடு. இரண்டாவது, விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் பியூரோக்ரஸி. ஓரளவுக்கு தேடி தேடி நல்ல நல்ல அதிகாரிகளெல்லாம் உள்ளே கொண்டு வராரு. சிஎம் செக்ரட்டரி 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி போடுறது. இப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு அவர் அஸ்ராகார் அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல பெயர் வாங்கிய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமளவுக்கு விமர்சனங்கள் உள்ளாகாத பல ஆஃபீஸர்ஸ் உள்ளே கொண்டு வராங்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் பியூரோக்ரஸினுடைய இன்புட்ஸை மட்டுமே, ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனமே பியூரோக்ரஸினுடைய இன்புட்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு மற்ற வகையில் இன்ஃபர்மேஷன் அவர் வாங்காமல் போயிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ அதில் இருந்து அதை எப்படி பியூரோக்ரஸி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது அவருக்கான இரண்டாவது சவால். மூன்றாவது, அவர் முதல் நாளே அந்த சவால் தெரிஞ்சு தான் டைம் கேட்டார். எனக்கு அவகாசம் கொடுங்க. எதுக்கு அப்படின்னா, கஜானா வந்து இப்படி மோசமான நிலைமையில் இருக்குன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார். என்னென்னா, நீங்கள் இதில் என்னென்னா அன்றைக்கி நடந்த சம்பவம், இவர் இதை பேசிட்டார். நான் இன்றைக்கு மாலை எங்கள் ஏரியாவில் டீ குடிக்க போகிறேன். கடையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, சார் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாருன்னா சார் ஒரு 5 லட்சம் கோடியாச்சும் நம்ம தளபதி அடைக்கணும் இல்லை சார், அப்போ நம்ம அடைக்கல நமக்கு அது அவமானம் தானே சார்ங்கிறாங்க. என்னமோ இவர் எடுத்து கட்டுற மாதிரி தான் அது பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. மாநிலம் அப்படி பார்த்தா இந்தியாவினுடைய கடன் பிரதமராக மோடி வரும்போது 50 லட்சம் கோடி, இன்றைக்கி அது 200 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இதெல்லாம் பிரதமரே அடைக்க போகிறாரு, இல்லை நிதியமைச்சரே அடைக்க போகிறாருன்னு அப்படி கிடையாது. நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல் இதுவும் கூடும். அதை வெவ்வேறு விதமாக நம்ம அடைப்போம். அது வந்து நம்மளை மூழ்க வைக்கக்கூடிய அளவுக்கு கடன் கிடையாது. ஆனால் அவர் ஒரு இதை வைக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவர் அறிவித்ததை போல் தேதி 15 ஆகும். ஒவ்வொரு 15ஆம் தேதியும் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி 15ஆம் தேதி வரும்போது பார்ப்பாங்க. அவர் பிப்ரவரி மாதமே சேர்த்து மே வரைக்கும் போட்டார். 15ஆம் தேதி வந்தால் வரலையே. இதில் இப்போ என்ன சிக்கல்னா, அந்த அரசு இப்போ இவங்க 2500 சொன்னதை கொடுக்க முடியாது. ஸ்டாலினுடைய 1000 தொடருமான்னு இப்போ வரைக்கும் சொல்லலை, சொல்லிட்டாரு. அவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்கள் தொடரும் அப்படின்ற என்னென்ன திட்டங்கள். ஏன்னா இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கீடு வரணும். நீங்கள் காலை உணவு திட்டத்துக்குன்னா அதுக்கு மினிமல் நிதி, இது மாதம் வரணும். இதை வந்து என்னென்ன திட்டங்கள்னு கிளாரிட்டியாக சொல்ல வேண்டியிருக்கு. அது ஓவராலாக சட்டமன்றத்தில் வச்ச கேள்விக்கு பதில் சொல்லும்போது முந்தைய அரசுகளுடைய திட்டங்கள் தொடரும் அப்படின்னாரு. முந்தைய அரசுகளுடைய திட்டங்கள் தொடரும் அப்படின்னா இவர் பதவியேற்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்றுனர்களாக, ஏன்னா யூபிஎஸ்சிக்கு அவங்க மாதம் பணம் கொடுத்து பயிற்றுனுக்கிறாங்க, கான்ட்ராக்சுவலாக சேர்ந்த அத்தனை பேரையும் வெளியேற சொல்லி வேலை டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு அதிகாரிகள் எப்படி வெளியில் அனுப்பினார்கள். அந்த அழுத்தம் வந்தது. இப்போ தொடரணும்னாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்களா, இல்லை அப்படி செஞ்சுருந்தா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சார் இவருக்கு நம்பரே கிடைக்கல சார். 108 இருக்குது. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் மட்டும் ஆதரவு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் அவருக்கு நம்பரே கிடைக்குது. ஆனால் நீங்கள் வந்தவங்க அத்தனை பேர் மொத்தமாக கிளம்புங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா புதிய வேலை வாய்ப்புகள்ங்கிறது அரசு துறையில் கொண்டு வரலை. தனியார் வேலை வாய்ப்புகள் அந்த முதலீடு அதில் வந்தது தான் இருந்ததே தவிர பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். நீங்கள் எம்டிசியில் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த இவி வெஹிக்கிள் மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்ற நார்மல் பஸ்ஸஸையே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மிக பெரும்பாலும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய நிறுவனம் கொண்டு வந்து வேலைக்கு அமைந்திருக்கு. மாத சம்பளம் தான், அவங்களுக்கு பிடிப்புகளோ மற்ற பெனிஃபிட்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ இவர் சொன்ன 2500ங்கிறது இமீடியட்டாக கொடுக்க முடியாது. கஜானா அந்த நிலையில் இருக்குது. கஜானா அந்த நிலையில் இருக்குன்னா முதல்ல என்னென்ன சோர்ஸஸ்ன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் மூடிய 717 கடைகள் அப்படிங்கிறது அதற்கான வருவாயை வேறு வகையில் எப்படி கொண்டு வர போகிறீங்கிற கேள்வி இருக்குது.
டாஸ்மார்க்கை வந்து எந்த அரசும் ஊக்கப்படுத்தாது. ஆனால் டாஸ்மார்க்கினுடைய எம்டியாக உட்கார்றவர் போன வருஷம் வந்ததை விட சேல்ஸ் கூட போகணுன்னு அவங்க பார்ப்பாங்க. மாதத்துக்கு மாதம் சேல்ஸு. அங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற நிலைமைக்கு போகுது. நடுவில் பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, அரசு பேருந்துகள், லாங் ட்ராவல் போடக்கூடியது, மொஃபசல் பஸ்ஸஸ், அவங்களுக்கெல்லாம் டார்கெட் வச்சாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டணும்னு. நம்ம வழக்கமாக ப்ரைவேட் பஸ்ஸஸில் தான் முந்தின நாளை விட கூட ஓட்டணும், இவ்வளோ தூரம் வசூல் பார்க்கணும்னு டார்கெட் வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். அரசு ஊழியர்களுக்கு அப்படியான அரசு ஊழியர்கள் குறிப்பாக பேருந்து ஓட்டுநர்களுக்கு அப்படி ஒரு டார்கெட் வைக்கப்பட்டது. அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த வருவாயை நீங்கள் எப்படி கிட்ட போகிறீங்க என்னென்னா, திமுக அரசு அவங்க அப்போ இருந்த கடந்த 2025-26 அவங்க இடைக்கால பட்ஜெட் போடும்போது ஏறத்தாழ 65,000 கோடியை அவங்க மக்கள் நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ணாங்க. விஜய் சார் இவ்வளோ அறிவிச்சிருக்காரு. இதில் ஒரு 9 திட்டத்துக்கு மட்டுமே ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போ திமுக செலவு பண்ணதை விடவும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க பண்ணதை விட அதில் ஏற்கனவே இருந்தது 2/3, இப்போ நீங்கள் அதை முழு மடங்காக கொண்டு வரீங்க. 65,000 கோடிக்கு 1 லட்சம் கோடியே நீங்கள் அதை மாற்றுறீங்க. இது ஒரு 9 திட்டத்துக்கு மட்டும் தோராயமாக. மற்ற திட்டங்கள்லாம் உள்ளே வருதுன்னா இவர் அறிவிச்சது 1 லட்சம் கோடி, திமுக தொடரும்னா உங்களுக்கு 1.25 லட்சம் கோடி வேணுமே. நம்ம மொத்த பட்ஜெட்டில் பாதிங்க. அது எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த சிக்கல் இருக்குது. நிதி நெருக்கடி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகிறது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக யோசித்தாலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதில் பாதியாச்சும் கொடுக்க ஆரம்பிக்கணும். 24 மாதம் கழிச்சு தானே உங்களுக்கு 26 மாதம் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். மகளிருக்கான அந்த 1000 ரூபாய்ங்கிறது அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தானே அவங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 1.25-2 வருஷம் வரைக்கும் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் கொடுத்தாங்க இல்லையா? அப்படி பார்த்தாலும் நீங்கள் 2029க்குள்ளே இந்த பணத்தை மொபிலைஸ் பண்ணணும். எங்கேருந்து பண்ண போகிறீங்க? அதை தாண்டி கடன் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசு அனுமதிக்கணும். பாஜக அரசோட இணக்கமான போக்கை கடைபிடிக்காமல் உங்களால் அதை செய்ய முடியுமா? இது அடுத்த சிக்கல். இதில் கொடுமை என்னென்னா, அதிமுக ஒரு உள்ளே சேர்த்துட்டாருன்னு வைங்களேன், டெய்லி பாஜகவை எதிர்த்து இனிமேல் வரிசையாக போராட்டம் பண்ணுவாங்க. விசிகே, சிபிஐ, சிபிஎம், பெட்ரோல் 25 ரூபா வரைக்கும் ஏறும்னு ஏற்கனவே பயமுறுத்துறாங்க. இந்த நீட்டு விவகாரத்துக்கே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உடனடியாக ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அவங்கள கண்டித்து அறிக்கை விடுங்க, சட்டமன்றமாக கூட்டி தீர்மானம் நிறைவேற்றணும்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்பாக 4 தொழிலாளர் நல சட்டங்களை நோட்டிஃபை பண்ணி மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அது 4மே மிக கடுமையான தொழிலாளர்களுடைய உரிமையை முற்றுமுழுதாக பறிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்குது. தொழிலாளர்களுக்கு ஒன்றுனா அப்புறம் சிபிஐ, சிபிஎம் இப்படி தெருவுக்கு வராமல் இருப்பாங்க. இவங்க போராட்டம் பண்ணவும் பர்மிஷன் கேட்டுட்டு மத்திய அரசுக்கு எதிராக போராடுவாங்க. நீங்களும் போராட்டத்தில் கலந்துக்கணும்னு வேற அவரை கூப்பிடுவாங்க. முதலமைச்சராக நீங்கள் வந்து அந்த சட்ட நகலை எரிச்சிங்கன்னா தான் அது இந்தியா முழுக்க பேசு பொருளாக வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது நேரடியாக பாஜக ஏறத்தாழ திமுக கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ இவரை நோக்கி வரும். திமுக என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன மோடிஜி வரும்போதெல்லாம் கோ பேக் மோடின்னு கருப்பு பல்லுன்னு விட்டீங்க, முதலமைச்சர் ஆகிட்டு ஏன் விடலை, எடப்பாடி பீரியடில் மட்டும் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்லையா? இவர் நீங்கள் ஏன் பண்ணலை, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்பவும் பண்ணல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பண்ணி ஆகணும்னு இப்போ இவங்க அந்த சிக்கல் அதிகமாகுதுன்னா அந்த கூட்டணியை விட்டு இவர் விலக வேண்டிய தேவை ஏற்படும், இல்லை அவங்கள அனுப்ப வேண்டிய தேவை சூழல் ஏற்படும். இது அடுத்த கட்டமாக அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சவாலாக மாறுகிறது. அது இன்னும் கூடுதலான அழுத்தத்தை உருவாக்கும். இப்போ இதுலேயே மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் அவர்கள் ஒரு அப்சர்வேஷன் போட்டிருந்தாரு. அந்த அந்த பர்செப்ஷன் எனக்கு நல்லா இருந்தது. என்னென்னா, இந்த ரத்தன் பண்டிட்டை எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க, பட் அவர் வேற ஒரு செய்தி அதை சொல்ல வராரு. நீங்கள் அதை பாருங்கள். அதாவது திராவிட கட்சிகள் இப்படி செய்ய மாட்டாங்க, ஆனாலும் எனக்கு செய்யறதுல தயக்கம் இல்லை, நான் செஞ்சேன், சுற்றி இருக்க எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தினால அதை நான் வாபஸ் வாங்குறேன், பட் இது இப்படி பண்ணுறதுல எனக்கு தயக்கம் இல்லைன்னு இது பாஜகவுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக நம்ம பேசிக்கலாம், பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக தான் இருக்கேன். மோடிஜிக்கு பின்னாடி ஒரு ஆஸ்தான ஜோதிடர் இருக்காரான்னு நமக்கு தெரியல, அவர் வெளியில் சொல்லாமல் எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காரான்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை கொண்டவனாக தான் இருக்கிறேன். ஒரு அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு ஹார்டு ஸ்டாண்டை, சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசின மாதிரியோ அவர் அதை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை சட்டமன்றத்தில். அதனால் நான் என்னுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கேன்னு பிஜேபிக்கும் சொன்ன செய்தியாக இருக்கிறதா? திராவிட கட்சியில் எந்த அளவுக்கு நமக்கு இடம் கொடுக்குறாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் கூட்டணின்னு ஆதரித்தாலும் எதிர்க்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களா, அமைதியாக இருக்காங்களா, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் விஜய் பயன்படுத்தி கொண்டதாக இது ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு இருந்தது. ஒரு ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர், அந்த பார்வையும் கூட இங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் இந்த 5 ஆண்டுகள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் எப்படி ஆட்சி நடத்துவது என்பதை யோசித்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சவாலே அவருக்கு அதுதான். ஓகே, இப்போ ரத்தன் பண்டிட்டோட விஷயத்தையே எடுத்துட்டோன்னா, ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது அந்த விஷயத்த அப்படியே அவங்க மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணி அந்த அவர் பண்ண தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவ் வேலை பார்க்கலாமா, இல்லை அவர் புதுசாக வந்திருக்காரு, இன்னும் அரசியல் அனுபவம் இல்லை,
அந்த விஷயத்தை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. அவர் பண்ண தப்பை திருத்திக்கிறாருன்னா அவர் இது தப்புன்னு தெரியாமல் இந்த போஸ்டிங்கை போட்டிருக்க மாட்டார். இல்லை போட்டால் இந்த எதிர்வினை வரும்னு தெரியாதவர் அல்ல விஜய். ஏன்னா அவர் கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுதே நல்ல நேரம் பார்த்து சுபஹோரையில் தான் கிளம்புறாருங்கிற விமர்சனம் அவர் மீது இருக்கப்பட்டதும் அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் தட்பவெப்பத்தில் இதை விமர்சிப்பாங்கன்னு தெரியும். விமர்சனம் எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் அவர் தெரிஞ்சே இதை பண்ணியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். அவருக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக அரசியல் ரீதியில் இவங்க எது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணமாக இருக்குமான்னு. உள்ளபடியே அவர் இதை யோசிக்காமல் செஞ்சுருக்காரு. சொன்ன பிறகு மாற்றிக்கிறாருன்னா அது வரவேற்க தகுந்தது. ஒரு அரசு எல்லா இன்புட்ஸையும் முதல்ல கேட்க தயாராக இருக்கணும். இன்றைக்கி ஒருவேளை எண்ணிக்கை இருந்திருந்தால் அவர் அதை கண்டுக்காமலே போட்டதான்னு கூட போயிருந்திருக்கலாம். அதுவும் ஒரு ப்ராக்டிக்கலி யோசிச்சோம்னா அவருக்கே 150 இருக்குது. இன்றைக்கி 140 சீட்டு தாவைக்கு வச்சுன்னு வைங்களேன். எடப்பாடிக்கு எதிராக இவங்க போர்க்குடியே உயர்த்திருக்க மாட்டாங்க சார். அவங்களே அமைச்சர் பதவி அங்கே தான் 140 பேர் இருக்காங்களே, நம்ம இங்கே நம்ம பாட்டுக்கு இருப்போன்னு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்கன்னுட்டு அம்மா சமாதிக்கு போய் அப்பப்போ மலர் வளையத்தை வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு அவங்க ஊருக்கு போய் வேலைகளை பார்த்துருப்பாங்க. அந்த லெவலுக்கு அது போயிருக்கும். அவர் உள்ளபடியே இதை ரிசீவ் பண்ணுறாருங்கிறது வரவேற்கத்தக்கது. நான் எங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி விஜய் சாருக்கு அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்து பாவம் முதல் முறை நல்லபடியாக ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சேன், நம்பினேன். எது வரைக்கும்னா அவர் சிவி சண்முகத்தை போய் பார்த்த வரைக்கும். அவர் அப்படியே எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்டு வந்திருந்தாருனாலும் அதை நம்ம ஏற்றுட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் ஏன் சிவி சண்முகம் டீமை பார்க்குறீங்க? யார் அந்த கட்சிக்கு அடிப்படையில் பொதுச் செயலாளர்? அன்புமணியும் ராமதாஸும் சண்டை போட்டாங்க. நீங்கள் ராமதாஸை பார்க்கலையே, அன்புமணியை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் தான் கட்சிக்கு தலைவர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவர்கிட்ட தான் சின்னம் இருக்குது. பிரேமலதா அவர்கள் மேபி இதுக்கப்புறம் போவாரான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவங்க கடுமையாக விமர்சித்து அது வைரலாகவும் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வைகோவை சந்திக்கிறீங்க, ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பு. சீமானை சந்திக்கிறீங்க, தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆனால் நீங்கள் இபிஎஸ்க்கு போகாத போது நீங்கள் எங்கள் அரசியல்வாதியாக மாறிட்டீங்க. அதனால் விஜய் சார் இதை தெரியாமல் பண்ணிட்டாருன்னு இல்லை, அவருக்கு வேறு ஏதோ செக் பண்ணுறதுக்காக, இது எதிர்வினை வரும்னு தெரிஞ்சு வேறு சில விஷயங்களை ரீட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு ஏதோ அவருக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை அடைஞ்சிட்டோமாங்கிறதும் அவருக்கு தான் தெரியும். ஸோ சாதாரணமாக அதை விவரம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு நம்ம நம்ப வேண்டாம். அவர் இப்போவோ அரசியல்வாதியாக ஆகிவிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்தே நம்ம அதை ரீட் பண்ணலாம். எப்போ நீங்கள் போய் எடப்பாடியை பார்க்காம அங்கே பார்த்தீங்களோ அப்பயே அவர் அரசியல்வாதி ஆகிட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக வந்துட்டு அவங்களோட திட்டங்களெல்லாம் வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. லாஸ்ட் டைம் ஸ்டாலின் என்னென்ன திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருந்தாங்களோ அதை நாங்கள் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து விஜய் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து திமுகவை தற்போதைக்கு எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் விஜய் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது அந்த இடத்துல அப்படி தான் பேசணும். அவர் அதை தான் பேசியிருக்கிறாரு. நிதி ஆதாரம் முதல்ல என்னவா இருக்குங்கிறதுலேருந்து நீங்கள் வரணும். அவர் நினச்சாலுமே அவருக்கு எண்ணம் இருந்தாலுமே போதுமான அளவுக்கு இருக்கா? நிதி ஆதாரம் இருந்தாலும் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு இருக்கு. நீங்கள் குறைவான சம்பளம் வாங்கி செலவுகளை குறைவாக வச்சுக்கிட்டு சேர்த்து வைக்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய வாங்கி லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டை தேய்ச்சி இன்னும் கடன் ஆகிறவங்களும் இருப்பாங்க. இவருடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்க போகுதுங்கிற கேள்வி இருக்குது. அதை பொறுத்தும் அது அமையும். இன்னொன்று வெளிப்படையாக நான் அவங்க கொண்டு வந்தேன். இப்போ ஜெயலலிதா அவர்களே கூட கொண்டு போய் லைப்ரரியை கல்யாண மண்டபமாக மாற்றினாங்க. அந்த கூத்தெல்லாம் நடந்தது நம்ம பார்த்து. இத்தனைக்கும் அண்ணாவின் பெயரில் கட்சியை வைத்திருக்கிறவர்கள் அண்ணாவின் பெயரால் கட்டப்பட்ட நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு போய் கல்யாண மண்டபம் வாங்கினதெல்லாம் பார்த்தாங்க. அந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதே போல் பின்னாடி திருவள்ளுவர் படம் தாங்க இருந்தது செம்மொழி மாநாட்டினம். அதில் கொண்டு போய் அந்த பச்சை ஸ்டிக்கரை ஒட்டி, அதெல்லாம் இப்போ ஸ்கூலில் ஒட்டின புக்கோட படித்தவங்கிறதுனால சொல்கிறேன், இவ்வளோ இது பண்ணாங்க இல்லையா? இது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் அதை சொல்லிக்க மாட்டாங்கங்கிற ஒரு இடம் இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளே அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக அவர் அடைய வேண்டிய அந்த இமேஜ் கான்ஷியஸாகவும் அவர் இருந்து அதை சொல்லியிருப்பார். அதை செய்வதற்கு அவருக்கு மனசு இருந்தாலும் நிதி ஒத்துழைக்குமாங்கிறது ஒன்று, அவர் செய்வாராங்கிறது நம்ம ரெண்டாவதாக பார்க்கணும். மேபி ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், வெள்ளை அறிக்கை விட போகிறோம், நிதி என்ன இருக்குது, எவ்வளவு கடன் ஆச்சு, எப்படி இவங்க ஆட்சியில் மட்டும் அந்த 5-4 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வெறும் லாஸ்ட் 5 வருஷத்தில் மட்டும் வாங்கினதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா அவங்க வரும்போது 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு, முடியும் போது 10 லட்சம் கோடின்னு ரவுண்டு பண்ணுறாங்கன்னா அது ஒரு 5.25 to 5.5 லட்சம் கோடின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சோம்னா, இதனோடு சேர்த்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களில் எதை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம், ஆளை குறைச்சி கண்டினியூ பண்ணுறோமா, சேர்த்து கண்டினியூ பண்ணுறோமா, இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் அந்த கண்டினியூவேஷனுக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன், உள்ளபடியே வெளிப்படையான அரசு நிர்வாகத்துக்கு விஜய் சார் ஆதரவாக இருக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஆட்கள் குறைப்பை பற்றி பேசினதுனால நான் அதை டச் பண்ணுறேன். அவர் முதல் கையெழுத்து போட்டு வந்த 2 திட்டங்களில் ஒன்று அந்த போதைப்பொருள் தடுப்பு, அதுக்கான அந்த கண்காணிப்பு படை, 2வது சிங்கப்பெண்களுக்கான அந்த அதிரடி படை. இது 2மே
ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு ஐஜியை மட்டும் புதுசாக போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களை எடுத்துங்க நீங்கள் ஷேர் தான் பண்ணுறீங்க, அடிஷ்னல் ஒர்க்காக தான் அவங்கள டெப்யூட் பண்ணுறீங்களே தவிர அது தனியான ஒரு துறையாக இல்லை. அதனால தான் சௌமியா அன்புமணி சொன்னாங்க இதை ஒரு தனி துறையாக உருவாக்கி அதுக்கு ஒரு டிஜிபியை போட்டு அவருக்கு கீழே ஃபோர்ஸை எடுங்கன்னு. ஆனால் புதிதாக வேலைவாய்ப்பை உருவாக்கி ஆட்களை எடுக்கணும்னா சம்பளத்திலேருந்து அத்தனை விஷயத்தையும் செய்கிறதுக்கு அரசுக்கிட்ட பணம் இருக்கான ஒரு சிக்கல் வருது. இது ஒரு பக்கம் அரசினுடைய குணம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுல சிக்கல், அதனால் பண்ண முடியாதுன்னா அந்த அதிகாரிகள் குறிப்பாக போலீஸ் துறையில் இருக்கிறவங்க எதுக்கு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா ஒர்க்லோடு தாங்கலை, ஆட்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கான அந்த லீவை கூட ரொட்டேட் பண்ண முடியல, புதிய ஆட்களை எடுத்தாலும் அது பத்த மாட்டேங்குது, கிரைம் அக்கரன்சஸ் கூடிக்கிட்டு இருக்குன்னு அவங்க மாற்றி ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து ஒர்க்லோட குறைக்கணும், இல்லை புதிய ஆட்களை ஏற்றி அதை ஷேர் பண்ணணும், இல்லை அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா லோடை ஏற்றுனீங்கன்னா வாக்களித்த அந்த துறையை சேர்ந்தவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் இருக்கிறவங்கள தான் டெபியூட் பண்ணுறீங்கன்னா அது அடிஷ்னல் ஒர்க் பர்டன், அது தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டம் இருக்கா, அமைப்பு முறை இருக்கா, இல்லை எடுத்தவங்க ஒருத்தவங்க கடமைக்கு அவங்க செய்ய போகிறாங்களா, இப்படி அடுக்கடுக்கான அடுத்தடுத்த கேள்விகள் அப்படிங்கிறத நோக்கி அது நகரும். ரொம்ப சிக்கலான ஒரு இடமாக தான் அது வந்து நிற்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய சவால்களில் நம்ம கொண்டு போய் நிச்சயமாக சேர்த்துக்கலாம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, க்ளீன் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் நீங்க சொன்ன அந்த தூய கட்சியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் ட்வீட்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு சிறப்பான முதலமைச்சர்னு அவர் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நேரில் பார்க்கும்போது அந்த கெஸ்டர் நல்லா இருந்தது, அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு பொழுது இவங்க ரெண்டு பேரும் கட்டி ஆற தழுவினதெல்லாம் பார்க்கும்போது கெஸ்டராக அது நல்லா தான் இருந்தது. அதை தாண்டி ப்ராக்டிக்கலி ஆக்சுவலாக திமுக எதிர்கட்சியாக உட்காந்து இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதா அம்மாக்கே கஷ்டமாக இருந்திருக்கு கடந்த காலத்தில். 2016 அவங்க ஒரு வருடம் அந்த 6 மாதங்கள் தான் இருந்தாங்க துரதிருஷ்டவசமாக. பட் அதுக்கு முன்னாடி எண்ணிக்கை குறைவாக இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்திலும் ஆன் கிரவுண்டு டிஎம்கேவை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணுற முடியாது. ரேஸில் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். அந்த விமர்சனம்ங்கிறது ஒரு வகையில் சரியானது. திமுகவுக்கு அதுக்குள்ள நோக்கம் இருக்கலாம், எதிர்கட்சிங்கிறதுனால விமர்சனம்னு வச்சாலும் ரொம்ப எளிமையானது. 6 பேர் அமைச்சராக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, 6 பேர் வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். இதில் டாப் 3 அறியப்பட்ட தலைவர்கள்னு எடுத்திங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே போல் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள், திரு சி வி சண்முகம் அவர்கள். இவங்க 3 பேரும் ரொம்பலாம் இல்லை, இந்த 2026 எலெக்ஷனில் நின்னாங்க இல்லையா, இவர் வந்து மயிலமில் நின்னார், விராலிமலை, தொண்டாமுத்தூர், இந்த 3 தொகுதிகளிலும் அவங்களுடைய அஃபிடவிட் போட்டிருப்பாங்கல்ல தேர்தல் வேட்புமனு, அந்த அஃபிடவிட்டில் இருந்த நியூஸை மட்டும் நான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். அவர் பேசிய அந்த க்ளீன் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பி வேலுமணி அவர்களின் மீது 3 டிவிஏசி கேஸ் மிச்சம் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ஊழல் குற்றச்சாட்டு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் 3 வழக்குகள் இருக்கிறது. அதில் 2 வழக்கு சென்னை, 1 வழக்கு கோயம்புத்தூர்லேயே இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி டெண்டர்லலாம் அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டது. ஒரு வழக்கில் முதலமைச்சர் விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய அவர் உள்துறை அமைச்சராக வராருன்னா அவர் கீழே இருக்க டிவிஎஸ்சி இன்னும் விசாரணையை தொடங்கலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் பெண்டிங்கில் இருக்க அறப்போர் இயக்கம் போயிருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் நினச்சா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, விசாரணை இங்கே பண்ணுங்கள், கைது பண்ணுங்கன்னு உத்தரவிட வேண்டிய முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு அமைச்சராகிற இடத்துக்கு போனால் அது மிஸ்டர் க்ளீன் பாலிடிக்ஸா அப்படிங்கிற கேள்வி வரும். திமுக பீரியட்லேயே அவங்களுக்கு ஏன் சாங்ஷன் கொடுக்கல அப்படின்னு திமுகவை நோக்கி தான் கேட்கணும். ஏன்னாங்க நீங்கள் வந்தால் அவங்கள பிடிச்சி உள்ளே போடுவேன், விசாரிப்போம், ஊழல் பணத்தெல்லாம் மீட்டுருவோம்லாம் சொன்னீங்களே சார், ஏன் பண்ணலன்னு திமுக கேட்கணும். இப்போ விஜய் சாரும் அதையே பண்ணுறாருன்னா அப்போ அவங்க எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிற கேள்வி வரும். 2வது சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே 2 இடி கேஸு, 2 டிவிஎஸ்சி கேஸ், ஒரு சிபிஐ கேஸ் வேறு இருக்குது. இப்போ அவரை நீங்கள் எதில் சேர்க்க போகிறீங்க? அவர் உள்ளே வந்தாருன்னா இப்படி நீங்கள் எதுவும் பனையூரில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறீங்களா? உள்ளே முங்கி போட்டு 2 ரவுண்டு சுற்றி இப்படியும் அப்படியுமா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா வெளில எடுத்தால் மிஸ்டர் க்ளீன் ஆயிடுவாங்களாங்கிற கேள்வி வரும். அதை விட நம்ம சிவிஎஸ் அவர்கள் மேலே ஒரு பிரைபரி கேஸ் இருக்குது. ப்ளஸ் இவர் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு பணம் கொடுக்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தால் அதை வாங்கிட்டு காதில் விசிலை ஊதி விடுங்கன்னு, இப்படி பணம் கொடுக்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்ததாக ஒரு கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. விழுப்புரம் வெஸ்ட் ஸ்டேஷனில் போடப்பட்ட வழக்கு அது 2021. இவங்கெல்லாம் உள்ளே வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பான ஆட்சி நீங்கள் கொடுத்துடலாம், தூய சக்திக்குன்னா இப்படியான ஆட்களை உள்ளே கொண்டு வரீங்களா? உடனே இப்போ அவங்க தரப்பில் யாராவது நிரூபிக்கப்பட்டவர்களா, தண்டிக்கப்பட்டவர்களாலாம் ஒரு வேலை கேட்டு போகிறாங்க. திமுகவில் அப்படி யாரும் தண்டிக்கப்படல, குற்றச்சாட்டுக்கு தான் உள்ளானாங்க. ஆனால் நம்ம ஊழல்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இவங்களுக்கும் அதையே பொருந்தும் இல்லையாங்கிற கேள்வியை தாவேக்கா தலைவர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் கருத்தில் கொள்ளணும். இதை தாண்டி நான் ஆட்சியை நடத்தணும்னா இருக்க தான் செய்யணும். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு நீங்கள் மாற்ற இல்லை,
அவங்கள மாதிரி வேற ஒரு கட்சியாக வந்து உட்காந்து ஏன் அவங்க மட்டும்தான் கொள்ளை அடிக்கணுமா அப்படிங்கிற இடத்துல தான் தனுஷ் அவர்களுடைய அந்த ஆடியோ லான்ச் ஒன்று மீமா போயிட்டு இருக்கோம்ல. ஏன் நாங்கள்லாம் அவங்கள சேர்க்கக்கூடாதா, நாங்கள்லாம் அவங்கள உள்ளே சேர்த்து பெரிய அளவுக்கு இது பண்ணக்கூடாதா, ஆட்சி நடத்தக்கூடாதா, அவங்க அதிமுகவில் மட்டும்தான் இருந்து ஊழல் வழக்கில் சிக்கணுமா, தாவேக்கால இருந்து சிக்கக்கூடாதா, ஏறத்தாழ அந்த டோனுக்கு அவர் போனதாகத்தான் நாம் பார்க்க வேண்டி வரும். ஸோ இது வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருன்னா அவர் ஆப்வியஸாக அப்புறம் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாருங்கிற அந்த டைலாகுக்கு சொந்தக்காரரே அவர் தான் வச்சுக்கோங்களேன். அரசியலை தாண்டி அதில் ஃபேக்சுவல் கிரவுண்டும் இருக்குது. அப்படி பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீங்களே குற்றம் சாட்டிய செந்தில் பாலாஜி இங்கே வந்தப்போ நீங்கள் சேர்த்துக்கலையா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவரவர்களுக்கு எது அவங்க தரப்புக்கு ஃபேவராக இருக்குமோ அதை மட்டும் பாதி உண்மையை சொல்லி தான் எல்லோரும் மக்கள்கிட்ட வராங்க. மக்கள் உரியபடியே அதை எடை போட்டு எது சரியானதோ இல்லை எது அதில் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லையோ, வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஒரு குட்டு பெட்டருக்கு நடுவில் நாங்கள் எடுக்கல, ஒஸ்ட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி 3வது சாய்ஸாக பேடு வேர்ஸ்ட்டு இல்லை அதை விட படு ஒஸ்ட்டுங்கிற லெவலுக்கு இருக்கிற ஆப்ஷனாக அது மாறுதாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நிறைய சவால்கள் இருக்குது. அந்த சவால்கள் அவர் புரிஞ்சுக்கிறாரா, புரிஞ்சுக்கிட்டு அதில் எவ்வளோ பேர்ட்டு அட்வைஸ் கேட்டாலும் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அந்த பவர் சென்டராக உள்ளபடியே அவர் தான் இருக்கிறாரா, ஃபைனல் கால் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வில் பவரும் கட்சும் அவருக்கு இருக்கா, இன்னும் சவால்கள் வர ஆரம்பிக்கல, வந்த பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம், பார்ப்போம். நிறைய எதிர்பார்ப்புகள் வாக்காளர்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் உங்களை நம்புகிறார்கள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களோட ஸ்பீச்சை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்குமான அந்த பேச்சுவார்த்தை, அவங்களுக்குள்ள இருக்க மோதல் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் மக்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்? கடந்த 2 நாட்களாக உதயநிதி கம்பேரிட்டிவ்லி கூட ஸ்கோர் பண்ணிட்டார். என்ன விஷயம்னா, உதயநிதி சில விஷயங்களை ஸ்பான்டேனியஸாக ஆட் பண்ணுறது. அவர் கடந்த 5 ஆண்டுகள் உள்ளே இருந்தது ஒரு கூடுதல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கெயின் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பின்னாடி அட்வைசர்ஸாக அல்லது அவர் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு கேனர் உட்காந்துட்டு அவர் பேச அந்த பேப்பரை வாங்குற இதுலேருந்து அவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல மேலே கீழே நம்ம சீனியர் அது எதுவுமே இல்லாமல் அக்காமடேட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்றுனா சொல்கிறதுக்கு உள்ள ஆள் இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கான ப்ளஸ்ஸாக இருக்குது. 2வது அவர் ட்ராவல் பண்ணது, உங்களுக்கு 2019 அவர் ட்ராவல் பண்ணதுங்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த ஸ்பான்டேனிட்டி கனெக்ட் ஆகுது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர்டு என்னவோ அதை மட்டும்தான் அவர் டெலிவர் பண்ணுறாரு. மேபி அது நாளடைவில் தான் அவர் தன்னை பழக்கப்படுத்தி பாருங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பண்ணதாகத்தான் இருக்குது. இன்னொன்று ஒரு புதிய இது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம ஆட்கள் முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரோ பதில் உரை அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும், ஷார்ட்டாக முடிக்கிறாரு முதலமைச்சர். மேபி அது ஒரு புதிய மாற்றமாக இருக்க போதா, தேவையில்லாமல் இதுக்கு நீங்கள் வளன்னு பேசிக்கிட்டு அப்படிங்கிற இடத்துல வருதாங்கிறது இருக்குது. அவரை கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது அவர்களேன்னு சொல்கிற பாலிடிக்ஸ் ஆனால் பண்ண மாட்டேன்னு ஒரு காலத்தில் சொன்னார். ஆனால் பதவியேற்பு விழாவில் ஒரு 32 அவர்களேன்னு அவர் சொல்லக்கூடிய காலம் வந்தது. கன்வென்ஷனில் நோக்கி போகிறாரு, அதே சமயத்தில் அது மாடர்னை நோக்கி நகருதா. ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்பொழுது நீங்கள் எடுத்தவங்க ஒருத்தன் பேச முடியாதுனால அதை புரிஞ்சிக்க முடியுது. பட் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இன்னைக்கு வரல. துரதிருஷ்டவசமாக பிரேமலதா அவர்கள் எழுப்பியது மட்டும் ஐ வில் கன்சிடர்னு ரத்தன் பண்டிட்டுக்கு சொன்னாரே தவிர, மற்ற எதற்கும் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன் பின் பாயிண்டடாக பதில்கள் வரலை. ஒருவேளை அந்த மாதிரியான நேரங்களில் பை சான்ஸ் வரதுனா இதுக்கு பிறகு அவர் அவை முன்னவர் செங்கோட்டையினை உள்ளே கிராஸ் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி முன்னாடி வேறு ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது ஏடிஎம்கேதில் இன்றைக்கி அது ரொம்ப ஒரு மாதிரியான காம்ப்ளிகேட்டடாக இஷ்யூவாக போச்சுன்னுட்டு முதலமைச்சர் என்ன பண்ணார், அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களை இறக்கி விட்டதும் அவர் வழக்கம் போல் பந்தாடிட்டார். மேபி அது கூட ஒரு எலிவேஷன் இருக்கும். ஆனால் அது எங்கன்னா முதலமைச்சர் எஸ்கேப் ஆகிறாங்கிற ஒரு இமேஜும் வந்துருமோன்னு ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல அவர் தன்னை தொடர்ந்து பக்குவப்படுத்திப்பார், பண்படுத்திப்பார் நான் நம்புகிறேன். ஒரு ஸ்பான்டேனிட்டின்னா எடுத்துகிட்டுல வந்துடாது. ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே உள்ள வராது. நீங்கள் ஃபஸ்ட் டைமே கொண்டு போய் டாப்பில் உட்கார வச்சுட்டதுனால ஹீ நீட் ஹிஸ் ஓன் டைம். நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு. கூடுதல் சஜஷனாகவும் பல தரப்பிலும் வைக்கப்பட்டது. வீட்டை தயவு செஞ்சு சென்னைக்குள்ளே மாற்றிட்டாங்க சார். அட்லீஸ்ட் சட்டமன்றம் நடக்கிற நேரம் மாதிரி ஏறத்தாழ 17 கிலோமீட்டர் வரணும். அந்த 17 கிலோமீட்டர் உங்களுக்கு Z+ செக்யூரிட்டி வேறு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு முன்ன பின்னணி இத்தனை வாகனத்தோடு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து போகிறீங்கன்னா டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணுற பொதுமக்களுக்கு அது நரக வேதனையாக இருக்கும். 91-96 இதுதான் ஜெயலலிதாமாவுக்கு சென்னைக்குள்ளே மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. முகாம் அலுவலகமோ இல்லை செக்ரட்டரியேட்டுக்கு பக்கமாகவோ ஒரு 3-4 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டால் பலருக்கும் அவங்களுக்கான அந்த நெருக்கடிகள் குறையும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலி யோசிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவர்களுக்கு வைக்கிறோம். பட்டினம் பக்கமாக இருந்தாலும் அகைன் அது வந்துட்டு போகிறதுங்கிறதும் அந்த பக்கம் செக்ரட்டரியேட் வர்றதுங்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமானதாகத்தான் இருக்கும். அங்கே ரோட்ஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் இல்லாமல் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் லாஜிஸ்டிக்ஸில்.
ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாருன்னா பெட்டராக இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் லீடு எடுத்துட்டாரு. ஆன் கிரவுண்டு போகிறாங்களா, டிஎம்கே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செயல் திட்டம் வச்சு எப்படி மூவ் பண்ணுறாங்க அரசுக்கான எதிர்வினைகளை, அதில் எப்படி அவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரா, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாரா, தாவேகா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அண்ட் விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே இவங்க எப்படி பெனட்ரேட் பண்ணி ஒரு பேரலல் மெஷினரியை ரன் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால். அஃப்கோர்ஸ் இந்த கூட்டத்தொடர் என்பது எதிர்க்கட்சிகள் இப்படி பலமாக போஸ்டர் ஆகிறது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆளுங்கட்சி பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்து நிப்பாட்டுவதுங்கிறது, அதை கேட்க தெரிஞ்சுவதற்காக தான் எதிர்க்கட்சிகளுக்கும் இவ்வளோ எண்ணிக்கையை கொடுத்து மக்கள் அனுப்பியிருக்கார்கள்னு நான் பார்க்குறேன். இப்போ உதயநிதி அவர்களோட பேச்சிலையுமே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இப்போ புதிய ஆட்சின்னு சொன்னீங்க, புஷ்பா ஆட்சியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ மீன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து அவர் பேசுகிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை அவரோட இதில் பேசுறது தானா? இல்லை, மேபி இதுதான் உதயநிதி அவர்களுடைய இயல்பாகவே கூட ஒரு வேளை இருந்திருக்கலாமோன்னு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நான் சொல்கிறது, இந்த ஏஜ் குரூப்பாக நம்ம எடுத்துக்கும் போது என்கேஜ்மெண்ட்டு அந்த பழைய கன்வென்ஷனில் உதயநிதியை கொண்டு போனதே கூட பை சான்ஸ் அவருக்கு இதிலிருந்து விலக்கி கொண்டு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது அவங்க கனெக்ட் ஆக வேண்டிய டார்கெட் ஆடியன்ஸை குறி வச்சு கனெக்ட் ஆகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. விஜயனுடைய ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூஸ்க்கு ரெடி ஆகும் பொழுதே ரொம்ப சீனியர் பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்னா சிலர்லாம் எந்த பீஸு ஷார்ட்ஸுக்கு போகுமோ சில விஷயங்கள் நச்சுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்தில், மார்க்கெட்டிங் யுகத்தில் வந்திருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, விஜயனுடைய ஸ்ட்ராங் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு போகிறது தான் சரியானதுன்னு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவும் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் அவருடைய இயல்பாகவே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததை கொண்டு போய் இதை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது தான் அது ஒட்டாமல் போயிடுச்சோ. உங்களுக்கு ஒரு வைப் எம்கேஎஸை அது அவருடைய பாணி இல்லை. நீங்கள் அந்த இடத்துல உதயநிதி உட்கார வச்சு ஒரு வேலை ட்ரை பண்ணியிருந்தா அது ஒரு அப்பீல் ஆயிருக்கலாமோன்னு ஒரு பார்வையும் இருக்குது. அவருடைய இயல்பை தாண்டி அவரை பேச வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய இயல்பிலே அவரை விட்டுருந்திருந்தா அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இல்லாத மாதிரி கூட இருந்திருக்கலான்னு அப்படியும் ஒரு பார்வை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே தன்னுடைய இலக்கை சரியாக வைத்திருக்கிறது. அதாவது கட்சி கட்டமைப்பு அவங்க அந்த 50க்கு மேலே இருக்கிறவங்க, அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, இவங்களை டார்கெட் பண்ணுறதை கிரவுண்டில் கிராஸ் ரூட்டில் பார்த்துக்கிட்டோம். இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்கான வேலைகளை இப்படி பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு கான்ஷியஸாக கேல்குலேட்டடாக வந்த மூவ் ஆகும் நம்ம அதை பார்க்கலாம். அது தேவையும் கூட. திமுக இவ்வளோ காலம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னா 75 வருஷம் காலத்துக்கு தகுந்தவாறு தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தான் ஒருவேளை அப்படி ஒரு அப்கிரேடேஷனை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரோ என்கிற பாசிட்டிவ் டோன்லேயே நம்ம அதை பார்க்கலாம். ஓகே சார், நன்றி.